இன்னும் நம்ம காம்படிஷனுக்கு வெறும் 10 நாட்களே உள்ளது. லோ கார்ப்ல இருக்கறனால ஒர்க் அவுட் பண்ணவே சுத்தமாக முடியல. எப்படின்னா அந்த தம்பிள்ஸை தூக்கிட்டு வர கூட ஒரு ஆளை வச்சிருக்கேன். வணக்கம் கைஸ், இது சிக்கமாக காம்படிஷனுக்கு பண்ணிட்டு இருக்க கட்டில் இன்னைக்கு நாள் 18. காலையில் எந்திரிச்சோடனே ஃபாஸ்டர் கடையை ஒரு மணி நேரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மீல் அடிச்சுட்டு நீங்கள் மத்தியானம் நம்மளுக்கு எக்ஸாமு, ஸோ ஒன்றுமே படிக்கலை. அதோட 2வது மீல் அடிச்சுட்டு 3வது மீலில் பார்சல் கட்டிட்டு காலேஜ் கிளம்பியாச்சு. நாங்கள் பரிச்சு எழுத போகிறது வானத்துக்கே பொருட்களை போல சரியான மழை. காலேஜ் கிட்டக்க வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஒரு சொட்டு மழை பெய்யல. அப்படியே காலேஜுக்கு வெளியே உள்ள ஒரு கடையில் உட்காந்து நம்ம மத்தியானம் மீல் அடிச்சுட்டு எக்ஸாம் எழுத கிளம்பியாச்சு. எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. எப்படி எழுதுன்னு கேட்டிங்கன்னா போனால் 1.5 மணி நேரத்திலேயே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன். நான் வெளியே வந்துட்டேன். அந்த கர்மம் பிடிச்சவனும் உள்ள உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கான். என்ன எழுதுறான்னு தெரியல. அவனுக்கும் ஒன்றும் தெரியாது, எனக்கும் ஒன்றும் தெரியாது. அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் அடிச்சுட்டு ஒரு 6:30 மணி போல் ஜிம்முக்கு சரிட்டேன். ஜிம்மில் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சிக்கமான தொடக்கறி ஒர்க் அவுட் போடுறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் எனர்ஜியோடு இருந்தேன். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண பிறகு எனர்ஜிலாம் எங்கிட்டு போணுச்சுன்னு தெரியல. நல்ல வேலை நம்ம பாய்ஸ்லாம் இருந்ததுனால கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு. அப்புறம் ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு போஸ்ட் ஒர்க் மீல் அடிச்சுட்டு நைட்டு ஒரு 10:30 மணி போல் படிச்சுக்கிட்டே மேட்ச் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் நேற்று மேட்ச் பார்க்குற லிங்க் என்னோட பயோல இருக்குன்னு சொல்லிட்டு போட்ட வீடியோ 200 பேர்கிட்ட அந்த லிங்கை டேப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஃபாலோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஃபாலோ தான் வந்திருக்கு. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் சிக்கமாக இருங்க.